பிறவின்னு நம்ம இந்த பூமியில் எடுக்கிறோன்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது நாம் செய்த வினைகள் தான். அது நல்வினையாக இருக்கலாம், தீவினையாக இருக்கலாம். நல்லது செய்தால் நல்வினை, பிறர் மனது மகிழும்படியாக செய்தால் நல்வினை, பிறர் மனது புண்படும்படியாக நாம் செய்யும் செயல்கள் தீவினையை தரும் செயல்கள். அந்த நம்முடைய மனசில் அழுக்காறு, அவா, வெகுளி இதெல்லாம் இருக்குன்னா அப்போது நம்முடைய செயல்கள் பிறரை துன்பப்படுத்தும். அதெல்லாம் இல்லாத போது நம்ம செய்கிற செயல்கள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தும். அப்போ நல்லது செய்கிற போது நல்வினையாகவும், பிறருக்கு மனம் வருந்தும்படியாக செயல்களை செய்யும் பொழுது அது தீவினையாகவும் நமக்கு சேரும். அதோட பயன் ஒரு செயல், அந்த செயலோட பயன் நாம் செய்தது நமக்கே சொந்தமாகும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு சோகத்தில் பந்து விட்டு எறிஞ்சால் அந்த பந்து நம்ம நோக்கி தான் வரும். அதுபோல் வினைகளானது நாம் பிறருக்கு செய்தாலும் அதனுடைய பயன் நமக்கு சேரும். அப்படி நீ நல்லதும் கெட்டதும் செய்கிறல்ல, அதுதான் அதாவது நம்ம இறந்து போகிறோம். இறந்து போயிட்டால் இந்த உடல் அழிஞ்சு போகும். இந்த உடல் அழிந்தாலும் ஒருமையுள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்வார். அதுபோல் நம்முடைய உடல் தூல உடல், சூக்ம உடல், காரண உடல் அப்படின்னு இருக்குது. இந்த தூல உடல் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். சூக்ம உடலும் காரண உடலும் கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் நாம் செய்யும் செயல்கள், அதோட பயன்கள் நமக்கு சொந்தம் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பதிவாயிடும். இந்த சிசிடிவி கேமராவில் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அதை எப்போ வேணாலும் அந்த ஃபுட்டேஜு ரெடியாக இருக்கும். அந்த கணக்கெல்லாம் எழுதப்படும். கணக்கு எழுதுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் கணக்கெல்லாம் எழுதி வச்சுடுவார். அதனால் அடுத்த பிறவியை கொடுப்பார். நல்வினைக்கு ஏற்ற நல்ல பிறவியும் சொகுசாக இருக்கலாம். தீவினை செய்தவர்கள் துன்பப்படும்படியான பிறவியும் கிடைக்காத ரெட்டியப்பட்டி சுவாமிகள் தன்னோட அருட்பாடல்களில் சொல்கிறாரு, புண்ணிய பாவம் இரண்டும் புனர்ஜென்மம் எடுத்திடும், பண்ணிய தவங்கள் பரிபக்குவம் அதடைந்திடும், ஏன் உனக்கு இந்த வாட்டம் அறிந்திருந்தும், ஏன் உனக்கு இந்த வாட்டம். தவம் பண்ணு, இந்த நல்வினை தீவினை எல்லாம் பேலன்ஸ் இல்லாமல் சரியாயிடும். அதனால் தவம் உன்னை பக்குவப்படுத்தும்.